இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 7, 2025, 7/12/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி மாலை 6:26 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 10:39 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 10:39 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே சமயம் இன்று உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் 9ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் சனியின் பார்வையிலும் இருக்கிறதுனால சில சமயம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் சனியோடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உணர்ச்சி பிழம்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கண்ட்ரோல்டாக இருங்க. இன்றைக்கி இரவு 10 மணிக்கு மேலே, அதாவது 10:39 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் பண வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 10:39 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஒரு புதிய நபரின் அறிமுகத்தின் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுறதுக்கோ வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். 3 விதமான வருமான அதிகரிப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக வருமானம், உடன்பிறப்புகள் மூலமாக பூமி தொடர்பான வருமானம், தந்தை மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக சில முன்கோபமான வார்த்தைகளை பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இரவு 10:39 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வீண் அலைச்சல் ஏற்படும். வேலை நிமித்தமான விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இரவு 10 மணி வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நட்புகள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய சக பணியாளர்களிடம் கேட்ட கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் வகையில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரை ஒற்றுமையுடன் செயல்பட்ட உங்களுடைய நட்பு நண்பர்கள் இன்றைக்கி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை ஏற்படுத்துவாங்க. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள்.
கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் வாழ்க்கை துணைகிட்டையும் அனாவசியமாக பேசி சங்கடப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. பண விவகாரங்களில் உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக, உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களால் பண உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏமாற்றமே மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்றைக்கி நிறையா பேசுவீங்க, வேண்டாத விஷயத்தை பேசுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அங்கே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வைப்பீங்க. இதனால் எதிரில் யாராலையும் பேச முடியாது. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாட்டினாலும் செவ்வாயின் 8ஆம் பார்வையில் சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. பகல் வேளையில் குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களின் ஒற்றுமையின் காரணமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் யாரையும் நம்பாதீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் உங்களுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்காதீங்க. முன் யோசனையின்றி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் செய்யாத தப்புக்கு அபாண்ட குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு செய்தி உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரவு 7 மணிக்கு மேலே பண வருமானமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அவர்களின் பங்களிப்பு உங்களுக்கு அளப்பரியதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய தப்புக்களை கூட நீங்கள் சகஜமாக தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. அதனால் தவறுகள் திருத்தி கொள்ளப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். சக பணியாளர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களால் கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை. அவங்களுடைய தேவைகளுக்கு உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேய்பிறை சந்திரன் இரவு 10 மணிக்கு மேலே 2ஆம் இடம் போகிறது வாக்குவாதங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் அதே சமயம் வேற ஒருத்தர் உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கும் சான்ஸ் கொடுத்துடாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய நல்ல நட்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். கடக ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு தன் பார்வையை கொடுக்கிறாரு. அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் ஒரு மனசளவில் ஒரு வீக்காக இருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். அதே சமயம் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய மரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை பிரிந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை குறைத்து பேசுவது நல்லது.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். அதிகப்படியான அலைச்சல் காரணமாக மனசில் ஒரு விதமான பதட்டம் அதை அடையக்கூடிய வகையில் இருப்பீங்க. நீங்கள் எண்ண விரயங்களால் தடுமாற்றம் ஏற்படுவீர்கள். அதாவது நீங்களாக சில கற்பனையில் சில விஷயத்தை நினச்சிக்கிட்டு வேலை பண்ணுவீங்க. அந்த கற்பனை விஷயத்துக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் இரவு 9 மணிக்கு மேலே, ராத்திரி 10 மணி 39 நிமிடங்களுக்கு மேலே எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை நிதானமாக பேசி புரிய வைக்க முயற்சி எடுப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் பிடிவாத பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். தந்தையும் பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க. கூட உங்களுடைய உடன்பிறப்புகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பிடிவாதம் படிக்கணும்னு இருக்குது. அனாவசியமாக நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலோ பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்று பண விரயம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அவர்களே உங்களுக்கு யானை பலமாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வியாபார சம்பந்தமாக எடுக்க முடியாமல் தவித்த ஒரு சில முடிவுகளுக்கு இன்னைக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளுடனும் இன்று இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் அனாவசியமாக பேசினீங்கன்னா அஷ்டம சனியின் பாதிப்பு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. வியாபாரத்துக்கான கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வீடு மனை வாங்குவதில் தாமதம் ஏற்படும் அல்லது இழுபறி நிலைமை ஏற்படும். என்ன காரணம்னா பூமிகாரகன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படாதீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகளால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது தேய்பிறை சந்திரன். அதனால் உடல் சோர்வு அலைச்சல் இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை அல்லது குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பா வேலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பெருசாக தீர்வை தராது. ஆனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பாக உங்களுடைய உறவுகள் வகையில் உறவுகளுடைய செயல்பாடுகளை தாயார் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். மனசில் சஞ்சலம் தரும். அவங்களுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. இது உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். ஆனால் அலைச்சல் இருக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான வழக்குகள் இருந்ததுன்னா, அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான வழக்குகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அது சம்பந்தமாக பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர காலத்துக்கு தகுந்தாப்போல் சாப்பிட முடியாது. வேளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறனால வயிறு அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ 9ஆம் இடத்துலேருந்தும் பயிற்சி ஆக போகிறாரு. இந்த 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய பேச்சு இது நாள் வரைக்கும் மதிப்பில்லாமல் இருந்தது. இப்போ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தான். வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை தரும். இளைய சகோதரர்களின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக இன்னைக்கு கொஞ்சம் பகல் வேளையில் சாதகமான முடிவுகள் எடுத்தாலும் மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அலைச்சலை கொடுக்கும். இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் சொல்லாடல் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வழக்கு சம்பந்தமாகவோ இல்லை வேலை சம்பந்தமாகவோ எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அது நிம்மதியாக கிடைக்காது. சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மன உளைச்சலை ஏற்படுத்தும். எவ்வளவு நல்லது பண்ணியும் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பணபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ இல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ உங்களுடைய வார்த்தை சற்று கடுமையான வார்த்தையாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை எதிரிகளால் ஜீர்ணிக்க முடியாது. அதனால் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 10:30 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நற்செய்தியை கொடுக்கும். ஆனால் சாயந்தர வேளையில் உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், உங்களுடைய நண்பர்கள், கொலாபரேட்டர்ஸ் இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அது செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பண விவகாரங்களில், குடும்ப விவகாரங்களில், குறிப்பாக குழந்தைகளுடன் அல்லது உடன்பிறப்புகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா பணம் இருக்குங்கிற ஒரு மமதையில் பேசிட்டு சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அல்லது தந்தைக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுமையான செயல்பாடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இந்த குழந்தைகள் விஷயத்துக்காக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து நேர்மையான வார்த்தைகளை பேசினா பிரச்சனை இல்லை. தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது முன்கோபமான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். புதிய பார்ட்னர்ஸ் அமைவாங்க. அந்த புதிய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வியாபார உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த ஒரு சிக்கலான
வழக்கில் வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தை வச்சு உங்களுடைய எதிரிகளை நட்பாக்கி கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகளின் மூலமாக அல்லது புதிய உறவுகளின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து அதனால் உங்களுக்கு சிக்கல்கள் தீரும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா ஆஃபீஸில் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆக்சுவலாக இன்றைக்கி ராத்திரி 10:39 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. பகல் வேளையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் எப்போவோ முடிஞ்சு போன விஷயத்தை மீண்டும் தலைதூக்க வச்சு அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் இன்றைக்கி பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் ஆஃபீஸில் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவீங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களுடைய மனைவி இவங்க மூலமாக உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளின் நோட்டீஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று. மகர ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் தேய்பிறை சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்லையோ உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் தொய்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அதில் இன்றைக்கி அனாவசியமான முன்கோபம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஆனால் கோபத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள், மரியாதை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடன் சம்பந்தமாக ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை உடனே செட்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லாட்டி உங்கள் கௌரவ குறைபாடு காரணமாக மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைக்கி. ஆரோக்கிய விஷயத்தில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்கள், குறிப்பாக கடன் சார்ந்த விவகாரங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபாரினுக்கு போகிறீங்க இல்லை வெளியூருக்கு போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு போகிறது நல்லது. இல்லாட்டி ஏதாவது ஒரு புதிய நபர் மூலமாக அவர் அறிமுகமாகாதவர் அவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவார். கும்பராசி, குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பாக உங்களுக்கு அவர்களால் ஏற்பட்ட கௌரவ குறைபாடுகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சலும் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபம், குறிப்பாக பங்காளி சண்டை, உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரம் சம்பந்தமாக வழக்குகள் இருந்ததுன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பேசினாலும் எதிரிகளுக்கு நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்துவீங்க. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சி பேசினா கூட அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஒரு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள்.
என்னதான் நல்லது நடந்தாலும் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்களே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட பிறந்தவங்க விஷயத்திலோ குழந்தைகள் விஷயத்திலோ அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. குறிப்பாக வெளியூருக்கு பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு புதிய முயற்சியை ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும், அவமானங்கள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றமும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் துவக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் லேண்டு சம்பந்தமான பிஸ்னஸ் இல்லை டீச்சிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு புதிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். பெட் அனிமல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக உங்கள் அம்மாவோ உங்கள் அம்மா வழி உறவுகளோ உங்களை கண்டும் காணாமல் இருப்பாங்க. இன்றைக்கி அவர்களால் உங்களுக்கு ஒரு புதிய செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் தொடர்பிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவார்கள். நண்பர்கள் மூலமாக, அதாவது நெடுநாளைய நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.